இளமையிலேயே அறம் வளர்க்கிற பயிற்சி. இன்சொல் விளைநிலமா ஈரலை வித்தாக வன் சொல் கலை அட்டு வாய்மை எரிவிட்டு அணம். இன்சொல் விளைநிலம் எது விதை ஈகை வித்தாக அந்த விதைகள் எது கலை வரும் வன் சொல் தீய சொற்கள் கலை அட்டு எது அந்த அறப்பயிருக்கு எரு வாய்மை எரிவிட்டு அன்புதான் நீர் அறப்பை வருவது. அன்பினும் ஆர்வம் உடனே அன்புதான் அறுத்து அன்புதான் அறுத்து அறத்திற்கு அன்பு சார்பு அறியார் மரத்திற்கும் மத்திய தொழில். அன்புக்கு அறப்பயிர் வளைய வேண்டும் என்றால் அன்பு இருக்கணும். அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதியில் கொண்டிருக்கணும். இதில் என்ன ஒரு சிறப்புனா, நான் சொன்ன இன்சொல் ஒன்னொன்னையும் வெள்ளுவன் ஒரு அதிகாரமா வச்சுட்டான். இன்சொல் ஈதல் அன்சொல் கலை வாய்மை அன்பு அன்புடைமை வாய்மை எல்லாம் கைநிலை சொல்லாமை இதில் இருக்கிற அத்தனைக்கும் ஒவ்வொன்றுக்கும் திருக்குறள் ஒரு அதிகாரம். எனவே திருக்குறள் திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரத்தை சொன்னதை இந்த ஆசிரியர் ஒரு சொல்லுன்னு சொல்லி அதுதான் நம்ம தமிழ் இலக்கண தமிழ் அறநூல் ஆசிரியர்களுடைய என்ன சிறப்புனா, எல்லோரும் தொடர்ந்து அறத்தை போற்றுகிறார்கள். அன்னிபெச தம்மையார் தன்னுடைய நூலிலே பல இடங்களில் குறிப்பிடுகிறார். இந்த அறம் என்ற சொல் தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த சொல்லுக்கு இணையான சொல் எந்த மொழியிலும் இல்லை. ஆங்கிலத்திலே இது இருக்க முடியாது. அதோட மூவா சொல்லுவார். அந்த உணவை கொடுத்தா விஷயம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிட்டார். அதை கொண்டு நான் காமிச்சார். அவங்க சமணர்கள் வந்து கொல்லாநிதியை கடைபிடிக்கிறவங்க. ஆனால் அந்த பாடலும் அது அந்த 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 குணத்தில் போகக்கூடாது. அந்த பாடலில் என்ன சொல்றாரு, அந்த உணவை கொண்டு போய் குரங்குகிட்ட காட்டுறோம். அந்த குரங்குடைய முகம் வந்து சிவந்து போகும். விஷ உணவாக இருந்தால் சிவந்து போகும். அதுலேயே அவங்க தெரிஞ்சுவாங்க எழுதி விஷம் உணவு. அப்படித்தான் அந்த பொருள் எழுதுகிறது. ஆனால் அப்படியே கூட நெச்சிலாருக்கிலேயே ஒரு சரித்திரம் சொன்னால் சரித்திரம் வரதான் செய்யும். ஆகவே ரொம்ப சிந்தாமணியை உண்மையாக தான் சொல்லணும். அதே போல் மோசூர் கந்தசாமி அவர் வந்து பேரறிஞர் அண்ணாவுக்கே ஆசிரியர். இந்த பச்சைப்பன் கல்லூரியில் தான் அவர் பேராசிரியர். அப்போ ஜூகுந்தையா இருக்காங்க. இப்போ தான் சமீபத்தில் ஜூகுந்தையா இருக்காங்க. 1960 70 அப்போதான் நினைக்கிறேன். அவரே சிந்தாமணி என்று படம் இருக்கிறார். என்ன பொருள் எடுத்துக்கிட்டாரு, கம்பன் படைத்த அனுமகானியும் சிந்தாமணியினுடைய வாயை காப்போம் சச்சந்தனுடைய வாயை காப்போனையும் எடுத்துக்கிட்டாரு பாடத்தில். அப்படி எடுத்து நடத்தும் போது என்ன சொல்றாரு, அனுமகான் கம்பர் படைத்த அனுமகான் ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்றும் திருத்தக்க தேவராக படைக்கப்பட்ட வாயில் காப்போன் சரியில்லாதவன்ற மாதிரி ஒரு பாடம் நடத்திட்டாரு. எப்படி நடத்தினாருன்னா, அனுமகான் வரான். ஆக்சுவலாக ராமரை தென்கிசையே நோக்கி பார்த்துட்டு கிடக்கிறார்.